அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு அரஃபா நோம்புங்கிறனால வந்து நம்ம நோம்பு திறக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். முட்டை போண்டாக்கு இது வந்து ஒயிட் கலர் போண்டாக்கு சுடுறதுக்கு இது வந்து வாழைக்காய் பஜ்ஜி ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். போண்டாவை வேணும். அதுக்கப்புறம் வந்து நன்னாரி ஜூஸ் கலக்கி வச்சிருக்கிறோம். இந்த இடம் வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து ஆடுக்கு ரூபா கொடுக்குறோம். அதனால வந்து எல்லாம் பேரன் வெட்டிக மக்கள் வல்லவர்கள் எல்லாருமே நோன்பு வச்சிருக்கிறோம். நாங்கள் எல்லா இடத்துலையும் துவா செஞ்சு நல்லபடியாக நோன்பு திறக்க எல்லாமே வந்து துவா செய்யுங்க. நாங்கள் இந்த இடம் முதல்ல எல்லாம் எப்போ அரபா நோன்பு வைப்போம். நாங்கள் இன்னைக்கு இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஆடு கொடுக்கறதுனால எல்லாரும் வச்சிருக்கிறோம். குழந்தையிலேருந்து எல்லாரும் பெரியவங்க எல்லாரும் வச்சிருக்கிறோம். நோம்பு திறக்க டைம் ஆயிடுச்சு. அரஃபா நோம்பு நல்லபடியாக வந்து நோம்பு திறந்துட்டு வெஜ்ஜு பிரியாணி, நோம்பு திறந்துட்டு சாப்பிட்ற வெஜ்ஜு பிரியாணி, முட்டை தொக்கு, தயிர் பச்சடியெல்லாம் வச்சு எல்லாமே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு அந்த காலையில் மறுநாள் காலையில் பக்ரீத் அன்னைக்கு சிறப்பாக தொழுக முடிச்சுட்டு அந்த காலையில் டிஃபன் வந்து எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து பூரியும் கறிக்குருமா தான் வச்சு சாப்பிடுவோம். இந்த இடம் வந்து நாங்கள்லாம் குருவா கொடுக்கறதுனால முட்டை தொக்கு பூரியும் வச்சோம். அந்த அன்னைக்கு முட்டை தொக்கு வச்சு எல்லாம் சாப்பிட்டோம். பிள்ளைகளுக்கு கொஞ்சம் லைட்டாக இறங்குற கஷ்டமாக இருந்து எப்போ மட்டன் குருமா கறி குருமா வச்சு சாப்பிடுவோம். சரி நம்ம வீட்டில் குருவா கொடுக்கறனால அந்த அன்னைக்கு வந்து சீக்கிரம் வந்து கறி வாங்குறதுக்கு நிற்கலை. அதுக்கப்புறம் தொழுதுட்டு வந்தால் ஸ்வீட் எதாவது கொடுக்கணும். அப்போ தொழுதுட்டு வரக்குள்ளே நான் சீக்கிரம் வந்து மில்க் பேடை வச்சு ஒரு நல்ல பாயசம் வந்து ரெடி பண்ணியாச்சு. தொழுதுட்டு வந்ததுமே பாயசமெல்லாம் கொடுத்து பாயசம் சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. மில்க் பேன் வச்சு ஒரு பாயசம் சிறப்பாக எடுத்து செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் போட்டாஸ் விட்டு நேரமாக வந்து இதான் நான் குருவா கொடுக்குறதுக்கு வாங்கியிருந்த ஆடு. நாங்கள் ஃபஸ்ட்டு சொல்லி வச்சனால ஆடு குருவா கொடுக்குறதுக்கு நேரமாக வந்துட்டாங்க. நேரமாக வந்து எல்லாம் ஆடு குருவாலாம் கொடுத்து நாங்கள் எல்லா பக்கம் கொடுக்க வேண்டியவங்க கொடுத்துட்டு வந்துட்டு சாப்பாடு செஞ்சுட்டோம். மட்டன் பிரியாணி ரெடி பண்ணி சாப்பாடுமே நாங்கள் வந்து இப்போ எல்லாத்துக்கும் கொடுக்கவே இருக்காண்டு சீக்கிரம் சாப்பாடும் செஞ்சாச்சு. அதை ரெடி பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் இந்த இடம் வந்து பக்ரீத் திருநாள் எங்களுக்கு நல்லபடியாக சிறப்பாக அமைஞ்சுது. அதுக்கப்புறம் நோன்பு முடிஞ்ச மறுநாள் வந்து பிள்ளைகள் ஆசைப்பட்டாங்கன்னு சோசியல் கிச்சனுக்கு போகலான்னு சொல்லி அப்படி நாங்கள் சாயந்தரமாக போயிட்டு வந்தோம். நாங்கள் வந்து குடிமத்தில் வந்து சோசியல் கிச்சனை வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறது. போயிருந்தப்போ அங்கேயே வந்து நம்ம போர்டில் வந்து வேணுங்கிறத நம்ம ஆர்ட்ரு பண்ணி என்னென்ன வேணுமோ என்னென்ன டிஷ்ஷு வேணுங்கிறத ஆர்ட்ரு பண்ணி நம்ம செலக்ஷன் பண்ணி நம்ம ஆர்ட்ரு பண்ணி நாங்கள் வந்து சோளா பூரி, பட்டர் ரோஸ்ட்டு, இதுமாதிரி நெய் ரோஸ்ட்டு, அதுக்கப்புறம் செஸ்வன் நூடுல்ஸும் அதெல்லாம் ஆர்ட்ரு பண்ணி எல்லாம் வாங்கி எல்லாம் சாப்பிட்டோம். அங்கே வந்து ஐட்டம்லாம் நிறையவே இருக்குது. நம்ம வேணுங்கிறத நம்ம என்னென்ன டிஷ்ஷு வேணுமோ அதில் நம்ம பாத்திரம் எது தேவையோ அதை ஆர்ட்ரு பண்ணிக்கலாம். நிறையா இருக்குது, நம்ம ஆர்ட்ரு பண்ணி சாப்பிட்றதுக்கு நிறையா இருக்குது. ஆனால் எங்களுக்கு பிடிச்சது வந்து சோளாபூரி நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது வந்து அந்த கேரட் அல்வா நான் ஒன்று வாங்கியிருந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் ஃபுட்டெல்லாம் வந்து எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. வெஜ்ஜு இதை பூராமே வந்து என்னது கிச்சனாக நல்லா செம்ம நீட்டாக நல்லா இருந்தது. நம்ம என்ன தேவையோ அந்த மாதிரி வந்து பட்டர் ரோஸ்ட்டு பாருங்கள், பட்டர் ரோஸ்ட்டு, பொடி ரோஸ்ட்டு நம்ம ஆர்டர் என்ன பண்ணுறோமோ நல்லா சூப்பராக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அந்த கேட்குற டிஷ்ஷு உடனே நல்லா சூடாக வந்து ரெடி பண்ணி கொடுக்கறனால நமக்கு நீட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. எங்களோட பக்ரீத்து நல்லபடியாக முடிஞ்சுது. உங்கள் வீட்டிலலாம் எப்படி பக்ரீத் சிறப்பாக முடிஞ்சுதுங்கிறத எங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ்.